காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 58. மன அமைதியும் அடக்கமும் உண்டாக இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லாள் தகைசேர் நயனக் கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. செந்தாமரையிலும் என் இதயமாகிய தாமரையிலும் வீற்றிருக்கக்கூடிய தாமரை மொட்டுபோன்ற மார்பகங்களை உடைய அபிராமி அன்னையின் ஒளிமிகுந்த விழிகளாகிய கருணை தாமரையும் முகமாகிய தாமரையும் கரமாகிய தாமரையும் பாதத்தாமரையும் அல்லாமல் எனக்கு வேறு புகலிடம் எதுவும் இல்லை. ஆம், மன அமைதி உண்டாக வேண்டும் என்றால் மனதிலே தீய எண்ணங்கள் புகாமல் பார்த்து கொள்ளுங்கள். நான் வேறு அவன் வேறு என்கின்ற சிந்தனையை தவிர்த்து விடுங்கள். இவன் என்னுடைய எதிரி என்பதை எப்போதும் நினைக்காதீர்கள். ஏனென்றால் ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகின்பக் கேணி என்பார் பாரதி. அப்படி எல்லோரும் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் என்கின்ற உணர்வு வந்துவிட்டால் மன அமைதி தவழும். மனதில் அமைதி தவழ எப்போதும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை மனதிலே தியானித்து வாருங்கள். உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் மன அமைதியும் அடக்கமும் உண்டாகும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அப்போது நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.